வணக்கம் அன்பு நண்பர்களே. எவ்வளவோ 10.214 இருந்தாலும் நம்ம வாழைப்பழ சோம்பேறிகளுக்காக ஒரு 10.214 கிளிக் பண்ண ரெடி பண்றது. என்னடா வாழைப்பழ சோம்பேறி அப்படின்ட்டு சொல்றாங்களேன்ட்டு நினைக்க கூடாது. ஆக்சுவலா பில்கேட்ஸே என்ன சொல்லிக்கிறாரு, ஐ ஆல்வேஸ் சூஸ் எ லேசி பர்சன் டு டூ எ டிஃபிகல்ட் ஜாப் பிகாஸ் யூ வில் ஃபைண்ட் அன் ஈஸி வே டு டூ இட் அப்படின்னு பில்கேட்ஸே சொல்லிக்கிறாரு. ஏன்னா சோம்பேறியான பசங்க தான் ஒரு வேலையை, கஷ்டமான வேலையை செய்ய சொன்னா அதுக்கு ஈஸியான வழியை கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அதுல குறுக்கு வழின்னு கிடையாது, நல்லா சூப்பரா செய்யறதையும் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த கோட், பில்கேட்ஸ்னுடைய கோட். இது ஏற்கனவே ஒரு பழைய வீடியோலையும் ஒரு கோட் பண்ணியிருப்பேன். இப்ப நம்ம இவர் சொன்ன மாதிரி இருக்கிறதுல பார்த்தா நானே ஒரு வாழைப்பழ சோம்பேறி தான். அத நம்ம இந்த 10.2 நம்ம வட்டத்துல, அதாவது நம்ம மாவட்டத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது தான் இது. அதை ஈஸியா எப்படி ரெடி பண்ணலான்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்லை, இதுக்கு நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்பதிவேடு உள்ளடக்கம் இல்லாதான் அடங்கல் தொகுப்பு வேணும். அதாவது அது அடங்களுடைய தொகுப்புல என்னன்னா நம்ம நஞ்சை பரப்பு எவ்வளோ, புஞ்சை பரப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அது ஆப்பதிவேடு உள்ளடக்கத்திலையும் அது இருக்கும், அடங்கல் தொகுப்புலையும் இருக்க போகுது. இது ரெண்டுமே வேற ஒன்னாதான் இருக்கணும். சிலதுல ஆப்பதிவேடு உள்ளடக்கத்திலையும் அடங்கல் தொகுப்புலையும் சில வில்லேஜ்ல மாத்தி கூட எழுதி வச்சுட்டு ஜமாபந்தி மேனேஜர் கிட்ட அதை ஏன் மாறுதுன்னு கேட்பாங்க. இது ரெண்டுத்துலயும் ஒண்ணுதான் வரணும். இப்போ ஆப்பதிவேடு தொகுப்பு நம்ம கிட்ட இருக்குது, அதுல நஞ்சை பரப்பு புஞ்சை பரப்பு மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகேங்களா, அதை நீங்க மனசுலயே ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, எதுவும் தேவையில்லை. இப்போ இதுதான் அந்த இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போற, டவுன்லோட் பண்ணா நீங்க உங்களுக்கு வர போற மேக்ரோ. இதுல ஒண்ணுமே பெருசா கிடையாது. இதுல Z1 அப்படின்ற இந்த Z1ல ஒரு எல்லோ கலர்ல, சாரி பர்பிள் கலர்ல ஒரு ஹைலைட்டா இருக்கும், அதுதான். இதுல நீங்க உங்க வில்லேஜ் நேம் அடிச்சுக்க போறீங்க. இப்போ நான் கெட் ஏ ரிஜிஸ்டர் கொடுக்குறேன், ஓல்ட் ஏ ரிஜிஸ்டர் கொடுக்குறேன். இது கொஞ்சம் பெரிய வில்லேஜ், டைம் ஆகுது. வந்துச்சுங்களா? இப்போ கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி, அதாவது செலக்ட் ஆல். கண்ட்ரோல் ஏன்னா கண்ட்ரோல் சினா காப்பி பண்ணிக்கிறீங்க. இங்க அப்படியே கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ற கூடாது. இதுல வரும்போது ரைட் கிளிக் பண்ணி இதுவே B1ல இருக்குது, அதுவே தப்பாயிடும். ஆக்சுவலா இதுல A1ல வைக்கணும், நல்லா நான் வச்சுங்க. A1ல வச்சுட்டு மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்னு இருக்கா, அதை பேஸ்ட் பண்றீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதோட அதே கையிலேயே என்ன பண்றீங்க, இதுல எக்ஸ்ட்ராக்ட் போனீங்கன்னா, அதாவது உங்களுக்கு யூனிகோட்ல உங்க வில்லேஜ் பேர் டைப் பண்ண வரும். நீங்க எதனா இது மாதிரி தமிழ் இன்புட் இதெல்லாம் இது பண்ணிக்கிறீங்கன்னா அப்படியே அடிச்சிடுங்க. அதை விட ஈஸியான வழி, இதுல எக்ஸ்ட்ராக்ட் போறீங்க இல்லையா, அதுல உங்க வில்லேஜ் செலக்ட் பண்ணீங்க. அதுல எல்லா வில்லேஜ்லயுமே நம்பர் 1 சர்வே நம்பர் இருக்கும் கண்டிப்பா, ஒன்னு இல்லாம அடுத்தது இருக்க போறது இல்லை. அது செலக்ட் பண்ணீங்கன்னா இது மாதிரி வர்றதுல இந்த கிராமம் இருக்கு இல்லையா, அத கிராமத்துக்கு கீழே இருக்கிறத காப்பி பண்ணிங்க. ஓகே, பண்ணிட்டு இதுல பேஸ்ட் கொடுத்துங்க. ஓகே, இதை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் என்ன ஆகும், எல்லாத்துலயுமே அந்த வில்லேஜினுடைய பேரு கரெக்டா வரும், அப்டாக்ட் 14 எல்லாத்தையும். இப்போ நம்ம அடுத்து இத எல்லாம் பண்ணிட்டவன இந்த டிடி 10 to ABS இதுல அப்டாக்டுக்கு வரணும். இதுலதான் நான் சொன்ன இந்த இதை அடிக்க போறீங்க. ஓகே, நஞ்சையினுடைய பரப்பு எவ்வளோ, ஹெக்டருக்கு மட்டும்தான் புள்ளி வைக்கணும், அதனால 177.72. ஓகே, அடிச்சா அது தன்னால அதனுடைய நிலவரி வந்துடும். நம்ம தாலுக்குல எல்லாம் அப்படியே பெருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது 12ஆல, அதனால ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி புஞ்சை 678.25.5, பட் அதை புள்ளி உன்னு வைக்க கூடாது, அப்படியே 5 அடிக்கணும். அச்சா அது வந்துச்சுங்களா? என்னடா முழுமை ரிஃபரன்ஸ் எரர் மாதிரி வருது அப்படின்றதெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல.
அது வந்து முழுமை அங்கிருந்து வந்துக்கும். ஓகேங்களா? அப்புறம் 7 நம்பர் 7 நம்பர் வந்து 1033. ஓகேங்களா? அப்புறம் 2C 190 290. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா வச்சுங்க, எஃப்ஆர் கிடையாது. ஓகே, எஃப்ஆர் காலியா விட்டுருங்க. இப்போ 10 டூல்லாம் பாத்தீங்கன்னா விட ஏ பாலாஜி தான் இருக்கும். பட் ஆனா இங்க நீங்க அடிச்சிட்டீங்க இல்லையா, இப்ப நீங்க ஏரிக்கு வரும்போது இது மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு இருக்கும். ஓகே, இது மாதிரி ஒரு விண்டோ வந்துச்சுங்களா? அதாவது நீங்க 10 டூ போயிட்டு நீங்க இன்னொரு முறை வந்தீங்கனாலே இது மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோ வந்துடும், காட் மோட் அப்படின்னு. அதுல 10 டூ பிளஸ் 14 ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும். அதை நீங்க அழுத்தினீங்கன்னா போதும். நவ் டபுள் செக் ஆல் த திங்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இதை ஓகே கொடுத்துட்டு நீங்க இதுல போய் பார்த்துக்க வேண்டியதுதான். இதுல எல்லாமே வந்துச்சு பாருங்க, முழுமை எவ்வளோன்றதுதான் வந்துச்சு. அதனுடைய 7 நம்பர் கூட்டியும் வந்துடுச்சு. அதே மாதிரி 14 வந்துடும், 12 வந்து எல்லாமே அப்டேட் ஆயிடும். நீங்க வாஸ்தவத்தில் சாகுபடியானது முதல் பாகம் வரைக்கும் நீங்க இதுல டைப் பண்ணிட்டீங்கன்னா அது கழிஞ்சிக்கும். இப்போ இது வாஸ்தவத்தில் சாகுபடியானது நஞ்சை பரப்பு 177 ஹெக்டர்ல சும்மா ஒரு 64.56 ஹெக்டர் சொல்றேன். அது அப்படியே வந்துச்சு. புஞ்சையில அதே மாதிரி 370 392.5 அப்படின்னா அதை கழிச்சிக்கலாம். உங்களுக்கு 12 வந்துடும். 12 ஓணும்னா இன்கேஸ் இது வந்து A3ல தான் நீங்க பிரிண்ட் எடுத்துக்கணும். இப்ப திருப்பி நீங்க ஏ ரிஜிஸ்டர் அந்த ஷீட்டாண்டு போனீங்கன்னா இது மாதிரி வருது இல்லைங்களா? இதுல நீங்க எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டீங்கன்னா வித்தின் 10 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் லேபிளோடைய 10.2 14 ஓபன் ஆயிடும். ஓகே, பாருங்க ஓபன் ஆயிடுச்சா? நான் வந்து சுமத்ரா பிடிஎஃப் யூஸ் பண்றேன், அதனால அதுல ஓபன் ஆகுது. உங்க டிஃபால்ட் பிடிஎஃப் அப்ளிகேஷன் எதுவும் அதுல ஓபன் ஆகும். 14. ஓகே, அதே மாதிரி 10 லேபிள், அதுக்கடுத்த பேஜ், எண்டு பேஜ்ல அதனுடைய அப்டிராக்ட் எல்லாம் பக்காவா நீங்க பண்ணது வந்துடும். இந்த நஞ்சை நீங்க இந்த அப்டிராக்ட்ல அடிக்கிறது கரெக்டா இங்க ஆட்டோமேட்டிக்கா இதுல மாறிடும். ஓகேங்களா? அதை பாருங்க, மார்க் இருக்கு பாருங்க. இதனுடைய டோட்டலே வேறதான் இருக்கும் ஆக்சுவலா, பட் ஆனா நம்ம அடிச்சவனே அதுக்கேத்த மாதிரி இது மாறிடும். ஓகே, இதுதான் நம்ம ஈஸியா செய்யறது. இதை விட இன்னும் ஈஸியா எனக்கு ஐடியா வரல. யாருன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இன்னும் ஈஸியா இதையும் இன்னும் எவ்வளவு சுலபமாக்கலான்னு. ஓகேங்களா? இதுதான் வந்து 10.2 and 14 காட் மோடு. அக்கௌண்ட் நம்பர் 12 இதுலயே சூப்பரா எல்லாம் நீங்க அடிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 10 to ஆப்ஸ்ல 10 to அப்டிராக்ட்ல நஞ்சை பரப்பு புஞ்சை பரப்பு மட்டும்தான் நீங்க அடிக்கணும். ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல என்ன உலகத்திலே எந்த பரப்பும் எந்த வில்லேஜும் அந்த ஆப்பதிவேடு யூடிஆர் ஆப்பதிவேடு பரப்புக்கும், அதாவது ஆப்பதிவேடு உள்ளவிடத்துக்கும் தமிழ்நிலத்துல வர நஞ்சை புஞ்சை பரப்புக்கும் ஒத்தே வராது. மினிமம் ஒரு அரையாவது முன்ன பின்னதான் வருது பெரும்பாலான எல்லா ஊர்களையும். அதுக்குதான் இது பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது நீங்க தான் அதை அடிச்சுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சா எல்லாம் ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடும். மூந்தராயபுரம் ஊர்லாம் நீங்க இங்க என்ன அடிக்கிறீங்களோ Z1 நாம வச்சுங்க, பர்பிள் கலர்ல இருக்கும், அந்த ஊரை பேஸ்ட் பண்றீங்களா எடுத்து நம்ம ஐடியா மாதிரி பண்ணீங்கன்னா அது வந்துடும். ஓகேங்களா? இப்ப நீங்க 10 to 14 வந்து பிடிஎஃபாவே எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 12ல நீங்க வந்து தேவையான அந்த சாகுபடி விவரங்களையும் வச்சுக்கணும். இதை A3லயோ இல்ல அப்படியே பிடிஎஃப் ஆக்கினும் A4லயே கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். லேண்ட்ஸ்கேப் மாதிரில உங்க இஷ்டம் தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு உறுதியா நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.